கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி சுட்ட கத்திரிக்காய் சட்னி. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு நல்ல பெரிய கத்திரிக்காவாக எடுத்துருக்குறாங்க. பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு உரித்து வச்சுருக்குறாங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்குறாங்க. ஒரு 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கத்திரிக்காவை நடுவில் கீறிக்கலாங்க. 2-3 பக்கமாக கீறி எடுத்துக்கலாங்க. இதை கீறிட்டு இதுக்கு உள்ள ஒன்றில் நம்ம பச்சை மிளகா வச்சுக்கலாம், ஒன்றில் நம்ம வெள்ளைப்பூடு வச்சுக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா கீறியாச்சு. இது நல்லா உள்ளே விட்டாச்சுங்க. இதே மாதிரி 3 பக்கமும் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது கத்திரிக்காயில் பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூடும் நல்லா உள்ளே அழுத்தி வச்சாச்சுங்க. உங்ககிட்ட ஃபுல்கா தவா இருந்ததுன்னா ஃபுல்கா தவா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆயிலை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி தக்காளியும் க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போது ஃபுல்கா தவா வச்சு அதில் கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சு நல்லா சூடு பண்ணுவோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கொலைய வேகிற வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா சுட்டுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாதத்துக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க. நல்லா கொலைய வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காயும் தக்காளியும். இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க கத்திரிக்காயும் தக்காளியும் சுட்ட வாசனை. இப்போ நம்ம இதோட தோலை நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் லைட்டாக கை வச்சாலே அதில் உள்ள தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கருப்பாக இருக்கும்ல, அந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருவோங்க. இப்போ இதை நல்லா எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நம்ம தக்காளியவும் எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா எவ்வளோ சின்னமாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணலான்னா நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மேஷர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது சூடாக இருந்ததுனால நான் மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மேஷ் பண்ணி எடுத்ததை நம்ம தாளிசம் போட்டு நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட போகிறோங்க. செம்ம அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். கடுகு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருட்டும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நம்ம வதக்கணுங்க. வெங்காயம் இப்போ நான் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நிறையா ரொம்ப வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நிறம் மாறினா போதுங்க. அதோட பச்சைத்தன்மை போனால் போதும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம கத்திரிக்காய் கடையில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. கத்திரிக்காயும் தக்காளி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாங்க. அது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துருக்கோம்ல, புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோங்க 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா சூப்பராக மணக்க கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் சுட்ட கத்திரிக்காய் சட்னிங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு வேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க. ஹெல்ப் இன் த சென்ஸ் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க. Thank you for watching.